ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் பிரியாணி, அதாவது ரம்ஜான் ஸ்பெஷல் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வந்து மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் நம்ம தனியாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணிக்கு அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து 100 grams. 1 2 3 1/2 கப் எடுத்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் 3 கப் எடுத்துருக்குறோம், அதாவது 350 கிராம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதையே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பொருள் போட்டு வைக்கிறதுக்கு இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்து நம்ம பிரியாணி செய்யலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர மொக்கு, பிரிஞ்சி இலை, இதுதான் வந்து நம்ம பிரியாணிக்கு தாளிக்க போகிறோம். அடுத்தது மசாலா என்னங்கிறத சொல்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா, அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், இது வந்து சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வேண்டியதில்லை. இப்போ வந்து இந்த மசாலா வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது ஒரு மினிமம் வந்து ஒரு 1 hour வந்து இந்த மட்டன் கூட ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா போட போகிறேங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மட்டன் கூட அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன், தேவையான அளவு தயிர். மட்டன் பரட்டி வைக்க போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 350 grams ரைஸுக்கு நான் 350 grams மட்டன் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு, லெமன். இதில் வந்து அரை லெமனில் நான் பாதி பிழிஞ்சிருக்கேன், நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 1 hour நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து 1 hour ஆயிருக்கு ஊறி, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இது கூட போட்டு நல்லா வேக வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மட்டனில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப என்னென்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது கூட பிரிஞ்சி இலை 1, லவங்கம், ஏலக்காய், இதுக்கு வந்து கருப்பு ஏலக்காய், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மசாலா வந்து தூக்கலாக இருக்கிறதுக்காக கருப்பு ஏலக்காய் முழுசு போடல, இதில் பாதி போட்டாலே நல்லா தூக்கலாக இருக்கும். கொஞ்சமாக ஆல்ரெடி இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் அதில் வந்து தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd ஸ்டெப். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் போடுறேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, நட்சத்திர மொக்கு, 6 லவங்கம், 3 ஏலக்காய், இது வந்து கருப்பு ஏலக்காய், 1 லவங்கம், 1 ஏலக்காய். இது வந்து நம்ம சாதம் வேகிறப்பவே நம்ம இந்த 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எவ்வளோன்னு சொல்கிறேன். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 3 அல்லது 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணுறதுனால 3 இருந்தாலே போதும். இது கூட வந்து நம்ம புதினா மட்டும்தான் போட போகிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து காஷ்மீரி மில்லி தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே நெய் ஊற்றினா டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இப்போது எண்ணெய் விட்டுட்டோம்.
இது தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்பைசஸ்னோட வாசம்லாம் நல்லா பிரியாணியில் ஏறும். இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வெந்துடுச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். மட்டன்லேயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும். இதுக்கப்புறம் ஒரு கை புதினா. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதாவது என்ன, பச்சை வாசனை போயிடணும், நல்லா வெங்காயம் எல்லாம் சுருங்கிடணும். மசாலானோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வர டைமுக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் இந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற மட்டனை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டம்ளரில் வந்து அதாவது 3 போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து இந்த தண்ணியே வந்து 3 டம்ளர் வரும். நம்ம இன்னும் ஒரு 2 டம்ளர் ஊற்றினாலே போதும், அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு உப்பு வந்து பத்தாது, நம்ம இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு, ஆயில் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து இன்னொரு 2 டம்ளர் ஊற்றணும். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன். 1 2 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே அரிசியில் வந்து நல்லா இறங்கும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கு. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ தம் வச்சிடலாம். அரிசி எவ்வளோ வெந்திருக்குங்கிறத நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்மோஸ்ட்டு அரைவாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சுட்டோன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ மூடி வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சிடலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நான் எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து கரெக்டாக தம் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் வெந்திருக்கு. மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் பிரியாணி, அதாவது ரம்ஜான் ஸ்பெஷல். இது வந்து 4 பேர்த்துக்காக நான் செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னா 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 லெமன், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை 2, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலும். இதுக்கு வந்து கீயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு. 300 கிராம் வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன், 300 கிராம் அரிசிக்கு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கர்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் நான் போடுறேன். இந்த உப்பு இதை போட்டுட்டு நம்ம குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 300 கிராம் அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன்.
இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இது கூட சால்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கலாம். போதும். அந்த தயிரும் இதுவும் சேர்ந்து வேகிறப்போ நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்துடும். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் போதும். இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து என்னென்னா நம்ம வந்து அதாவது அடுப்பில் வச்சுட்டு அரை வேக்காடு வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இப்போ செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு அரை வேக்காடு இருந்துச்சுன்னா போதும். ஃபுல்லாக வேக வேண்டாம். இது கூட வந்து நம்ம லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமாக இருந்தாவே போதும், சால்ட்டு போதும். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கஞ்சி வந்து வடிச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நான் பேன் வச்சுட்டேன். அதே மாதிரி சிக்கன் வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு தனியாக நம்ம இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காயிட்டும். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை. நான் வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக. ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டனே வந்து ரொம்ப கொழுப்பு, அதனால் இது வந்து ரொம்ப ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் நான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வெங்காயம் வந்து சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வருதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிட்டு வருது. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய், புதினா, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா, இஞ்சி பூண்டில் லைட்டாக மிளகாத்தூளும் கலந்துருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் வந்து வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 300 கிராம் அரிசிக்கு. ரொம்ப வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். தக்காளி, புதினா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது அதாவது மட்டன் கூட தயிர் போட்டு வேக வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு கிரேவி நல்லா எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இந்த கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. மட்டன் வந்து போட்டுட்டேன். இது நல்லா வெந்துட்டுருக்குது. இது வந்து எண்ணெய் நல்லா வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு கிரேவி பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் கிரேவி வந்து திக்காயிரும்.
சாதத்தை வந்து நம்ம வடிச்சிட்டு அந்த வடித்த கஞ்சி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இல்லை தம் போடுறப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியவே வந்து நம்ம மேலே வச்சுட்டோன்னா நல்லா வந்து அரிசி வந்து புழுங்கிடும். அதுக்காக அந்த வடித்த கஞ்சி வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதாவது என்ன, ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டுனா நம்ம மேலே அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சிட்டோம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சாதம் வந்து வடித்து வச்சதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே நம்ம வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. இது வந்து அரை வேக்காடு தான் இருக்குது. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கடையில் லெமன் வந்து ஒரு லெமன் வந்து நான் இதை மறந்துட்டேன். இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றிருக்கணும். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமனும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த வடித்த சாதத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இதை நல்லா சாதத்தை போட்டதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இது நல்லா கீழே இருந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து இதை ஆஃப் பண்ணிட்டோம். தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அந்த சூட்டுக்கே வந்து புழுங்கிடும். நான் தோசைக்கல் ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு அகலமாக இருந்ததுன்னா தான் வைக்க முடியும். அப்போ தான் சூடு வந்து ஏறும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சூடாயிட்ருக்கு. நம்ம வந்து அடுத்து வந்து என்னென்னா இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வடித்த கஞ்சி வந்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஓரளவுக்கு நல்லா கொதி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு இது வந்து லைட்டாக ஆறிடுச்சு. இது ஒரு கொதி விட்டுட்டு மேலே ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த சூடான தண்ணி வந்து உள்ளே வச்சுட்டோன்னா அரிசி வந்து உங்களுக்கு நல்லா புழுங்கிக்கும். அதே மாதிரி மசாலா எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் கஞ்சியை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே வந்து நீங்கள் கஞ்சி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். அதே மாதிரி தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி மட்டும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பிரியாணி வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதாவது மேலே வந்து நான் கஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். தோசைக்கல் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கஞ்சினோட சூடே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.